நீங்கள் தான் 4 வாட்டி ஏறி இறங்குதா? 10 படி ஏறி வந்தாலும் லெஃப்ட் சைடில் எங்கள் லிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது பாருங்கள். இங்கே விபூதி வேணால் விபூதி போட்டுருங்க. போகர் சித்தரின் சீடர். உண்மையிலே தலை சுற்றுதுங்க இதை பார்க்கும்போது. இது பார்த்தா கொன்றாங்க மலை கீழே மல்லிகார்ஜுனாவுக்கு மேலே டாப்பில் வந்திருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடி மரம்னு நான் சொன்னார் கீழே பூசாரி. அதாவது வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான், ஆனால் ஃபேஸில் வர்றது எல்லாமே இந்த இங்கே வந்தீங்கன்னா கூகுள் மேப்பே தேவையில்லைங்க. உண்மையான கூகுள் மேப்பே இந்த பைரவர் தாங்க. அதாவது இந்த மலையோட ஃபுல் டாப்பு இதோட முடியுது. சுயம்புவாக உருவான மல்லிகார்ஜுனா சிவனாலயம் கொன்றாங்கி மலை. வணக்கம் நண்பர்களே, இது பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல். ஆக்சுவலாக நான் பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல் மாற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது ஆக்சுவலாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொன்றாங்கி மலையை பார்க்கலான்றதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என் கூட வந்திருக்கிற இது பாருங்கள், சதீஷ் வந்திருக்காரு. இவருக்கு ஏற்கனவே அகத்தியர் மலைக்கு வந்திருக்கிறாரு, வெள்ளையங்கிரிக்கு வந்திருக்காரு, பருவத மலைக்கு வந்திருக்காரு. லாஸ்ட்டு அக்டோபரில் பருவத மலை இது அகத்தியர் மலைக்கு வந்தார். இது என்னென்னா ஒரு டாஸ்க்காக எடுத்துருக்குறோம். என்னென்னா 19 இன்றைக்கி புக் பண்ணி நாளைக்கு காலையில் ரீச் ஆனோம் திண்டுக்கல்லில். கீரனூரில் இருக்கிற கொன்றாங்கி மலை இறங்கிட்டு நேற்றே ரிட்டன் டிக்கெட்டு போட்டிருந்தது. ஆனால் அந்த ரிட்டன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 21 மாற்றிட்டோம். எதுக்காகனா அது முடிக்க முடியுமான்னு தெரில. கொன்றாங்கி மலையை பார்த்துட்டு அப்படியே ரங்கமலையை வெள்ளிக்கிழமை பார்த்துடலாம், தொப்பையா சாமின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலான்னு ஒரு பிளான். ஆனால் முடியுமா இருந்தாலும் ஏதாவது ஒன்றாச்சும் கண்டிப்பாக பார்த்துரும். கொன்றாங்கி மலை இல்லை ரங்கமலையை பார்த்துரும். தொப்பையா சாமி பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ அதுக்காக நிற்கிறோம். இந்த ட்ரெயினோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 858 ரூபா, 860 ரூபா 2 பேருக்கு சேர்த்து. கோயிலம்பாக்கத்துலேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்து குரோம்பட்டிக்கு வந்த 2 பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா. குரோம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் வந்து அது 26 ரூபா. இது எதுக்குன்னா எவ்வளோ செலவு ஆகுதுன்றது எல்லாருக்கும் தெரியணும்ல, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும்ன்றதுக்காக தான் சொல்கிறேன். ரிட்டன் டிக்கெட்டும் போட்டாச்சு, 21 ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தா திண்டுக்கல்லில் ரிட்டன் டிக்கெட்டு போட்டிருக்கு. திண்டுக்கல் டு தாம்பரம் பார்த்தீங்கன்னா 21 வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது 766 ரூபா ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கு. இதுலேருந்து இப்போ நம்ம அங்கே போய் ஒட்டாஞ்சத்திரம் போய்ட்டு அங்கேருந்து கீரனூர் ஆட்டோவில் போகிறது அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு செங்கோட்டை ட்ரெயின் இந்த கரெக்டாக இது வந்து 8:20க்கு எடுக்கிறாங்க. இந்த ட்ரெயின் எனக்கு காலையில் போய் திண்டுக்கல் ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு. இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு 3 மணிக்கெலாம் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க ட்ரெயினில். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இந்த கொன்றாங்கி மலையை போகிறதுக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரம் போனோம். இந்த ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு அங்கேருந்து தான் கீரனூருக்கு, அதாவது அந்த கீரனூரில் தான் அந்த கொன்றாங்கி மலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா 30 ரூபா கேட்குறாங்க. 2 பேருக்கு 50 ரூபா கேட்பாங்க. அதாவது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. இந்த பாருங்கள், இந்த பஸ்ஸு வந்து போகும் கீரனூருக்கு. அதாவது ஒட்டஞ்சத்திரம் வந்து 5 மணிக்கு எடுப்பாங்க. டிக்கெட் 18 கிலோமீட்டர் கரெக்டாக ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கீரனூருக்கு, அதாவது கொன்றாங்கி மலைக்கு. டிக்கெட் காஸ்ட் வந்து 13 ரூபான்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆளுக்கு. நம்ம அதே மாதிரி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஒட்டஞ்சத்திரம் வரத்துக்கு 25 ரூபா பஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு. நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்கினாங்க. நம்ம ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கீரனூருக்கு பஸ் ஏறணும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக 5 மணிக்கு எடுத்த பஸ்ஸு ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்துச்சுங்க. கரெக்டாக ஒரு 5:20க்குலாம் இங்கே வந்தாச்சு. இதை பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் கொன்றாங்கி மலை. இங்கே வந்து இறக்கி விட்டுறான். நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தா மணி ஒரு 5:20, ஃபுல் கும்மு இருட்டாக இருந்ததுங்க. சுத்தமாக ஒன்றுமே தெரில, அவ்வளோ இருட்டாக இருந்தது. இந்த பாருங்கள், அருமை மல்லிகார்ஜுனா திருக்கோயில். ஆனால் இங்கே என்னென்னா நைட்டு கூட வந்து 10 இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் இதை பாருங்கள், இங்கே தான் வந்தோம். உள்ள தண்ணி டேங்க் இருக்குது, தொண்டி வரும். நல்லா நைட்டு ஃபுல்லாக தண்ணி வரும் போல். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வாட்டருக்கு தண்ணி பிடிச்சிட்டு காலை அவுட் சைட் போகிறது அது அவங்க பின்னாடி போயிட்டு வந்துட்டோம். இங்கே பாத்ரூம்லாம் இருக்குதா இல்லைன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் யாருன்னா கேட்கணும். இந்த பாருங்கள், இங்கே தான் வந்து கீழே இது ஒரு கோவில் போகுது. சாமி கும்பிட்டு இந்த மலை ஏற ஆரம்பிக்கிற என்ட்ரன்ஸ் பாதை அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் இடம் சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. மரம் கூட வேப்பங்குச்சி இருக்குங்க, அப்படியே வச்சு பல் வளைக்கணும். இந்த பாருங்கள், அப்படியே காட்டுறேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. மல்லிகார்ஜுனா இதோட வரலாறு அப்படியே போட்டிருக்கு. 2003 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களாம். 3825 அடியும் போட்டிருக்கு. அதேமாதிரி இங்கே ஸ்பெஷல் என்னன்னா, நான் பருவதமலை, வெள்ளையங்கிரி, சதுரகிரி கூட போயிருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் ஷூ செப்பல் போட்டு ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பர்டிகுலர் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க.
ஆக மாதிரில 6லேருந்து 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க காலையில். பார்த்துங்க தான் ஏறுற பாதை, மலை ஏறுற பாதை. இடம் நல்லா க்ளீனாக இருக்குங்க. இந்த பாத்ரூம் இருக்கா இல்லை குளிக்கிறதுக்கு வசதி இருக்கான்னு மட்டும் தெரியல. அது இதுக்கப்புறம் யாருன்னா வந்தாங்கன்னா, பூசாரி யாருன்னா வந்தால் தான் கேட்கணும். அது பாருங்கள், இதுக்கு எதிர்க்கு கூட அது ஒரு மலை இருக்குது பாருங்கள், சின்னதாக. அதுக்கு பின்னாடியே இங்கே ஒரு பெருமாள் கோயில் நினைக்கிறேன், அதுக்கு பின்னாடி அங்கே ஒரு மலை இருக்குது. ஆனால் நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. படுக்கணுன்னா நைட்டு வந்து படுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்தளவுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று செம்ம கும்மு இருட்டாக இருக்குது, ஒன்றுமே ஆள் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு குரூப்பாக வந்தால் பத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே பஸ் ஸ்டாண்ட் இறங்கினவொடனே அப்படியே இப்போ இறங்கினவொடனே கோவில் தான், மலை ஏற வேண்டியது தான். பாருங்கள், இப்போது கொன்றாங்கி மலை என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். ஏற டைம் பண்ணால் காலையில் 7 மணி 20/2/2025 காலையில் 7 மணிக்கு கொன்றாங்கி மலையில் இப்போ ஏற ஆரம்பிக்கிற டைம். மேலே எத்தனை மணிக்கு போகிறோம், கீழே எத்தனை மணிக்கு, எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். சும்மா இது ஒரு 10 படி இருக்கும். இந்த 10 படி ஏறி வந்தாலும் லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது. இது பாருங்கள், இங்கே விபூதி வேணால் விபூதி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான். இந்த சதுரகிரியில் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஆரம்பிக்குது. மேலே போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஃபுல்லாக இந்த பாருங்கள், அப்படியே பாறையில் அப்படியே படிக்கட்டாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கம்பி பூச்சிங்க தான் ஏறணும். இந்த பாருங்கள், இந்த கம்பி நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். ஒரு பெரியவர் தான் இந்த கம்பி ரெடி பண்ணாருன்னு. மேபி ஒரு மேலே இருந்தாலும் இருக்கலாம். இந்த போது பாருங்கள், அதாவது கொஞ்சம் ஹைட்டில் வந்துருக்குறோம். இது ரொம்ப செங்குத்தாக போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் வந்து காலையில் வந்தீங்கன்னா நல்லது. ஒரு 6 மணிக்கு தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்கல்ல, அந்த 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வெயில் காலில் கண்டிப்பாக வெறும் காலில் ஏறத்துக்கு அதுக்கும் கண்டிப்பாக கால் சூடு தாங்க முடியாது. அதனால் சொல்கிறேன், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எதாவது வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்நாக்ஸு, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. டிஃபனு இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் 5 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா இங்கே இது ஒன்று கிடச்சிடும்னு நினச்சி இங்கே வந்துடாதீங்க. குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது, பாத்ரூம் போகிறதுக்கான ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் எது ஒன்று வாங்கினாலும் ஒரு மிக்சர் பாக்கெட் வாங்கினா கூட எங்கள் கடைங்க இருக்காது. ஸோ அதை முக்கியமான நினைவில் வச்சுங்க. இந்த பாருங்கள் எப்படி போகுது. நம்ம இப்படி தான் பின்னாடி பக்கம் ஏறி வந்தோம். இது பார்த்தீங்கன்னா மலை மாதிரியே தெரில, இந்த இடத்த பார்த்த வரையும் ஏதோ காட்டு உள்ளே போகிற மாதிரி இது பாதை. இந்த பாருங்க, நான் கரெக்டாக காலைல 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து. இது கரெக்டாக இன்னும் ஒரு 25% ஏறி வந்திருப்போம் இப்போ வந்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு கம்பியை இந்த பாறையில் ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயங்க. வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி இடத்துல பண்ணுறதுக்கெலாம். ஏன்னா நம்ம பணம் கொடுத்தா கூட இந்த இடத்துல வந்து வேலைக்காரங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத இடம், ஒரு கரண்ட்டு கூட கிடையாது. ஆனால் அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டிங் வந்து தங்கலாம். நைட்டு 7 மணிக்கு மேலே பண்ணால் கும்மு இருட்டாகிடுங்க. ஒரு 5 பேராக தங்கலாம். ஓ அப்படி அதுக்கப்புறமா கார்த்திகை தீபம் இந்த 3 நாளைக்கு மட்டும் தான் லோடு வருது. சாரிங்க, நானும் தப்பாக சொல்லிட்டேன். அதான் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 3 நாள் சிவராத்திரி சிவப்பாங்க. சிவராத்திரியில் நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள், பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு வேலை. அம்மா சூப்பராக இருக்குமா. சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, அடுத்தது கார்த்திகை தீபம், அந்த நாள்லாம் வந்திங்கன்னா அது எல்லாத்தோட முக்கியமான சிவனுக்கு வந்து சிவராத்திரின்னு சொல்லுவாங்களே, மகா சிவராத்திரி. இந்த பிப்ரவரி 24 வருது பாருங்கள். அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக ஏறலாமா, ஜெகஜோதியாக இருக்குன்றாங்க. மற்ற நாள்லாம் வந்துடாதீங்க. அதே நீங்கள் வரணும்னு நினச்சாலும் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கொய்யாவோ ஏதோ வாங்கணும்னு நினச்சின்னா உங்கள் வண்டி பேக்கில் போட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே தண்ணி இங்கே வருது. ஆனால் நம்ம இந்த பாருங்கள் சப்பாத்தி கல்லி பாருங்கள்
இதெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாமே இப்போ அபூர்வமாக பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்கள், இப்போ ஒரு 30% ஹைட்டில் வந்திருப்போம். இந்த பாருங்கள், காலையில் 7 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு பனி தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலில் தான் ஏறணும். அதை நினைப்பு வச்சுங்க. நீங்கள் சதுரகிரியில் ஷூவோடு விட்டாங்க, வெள்ளங்கிரியில் விட்டுட்டாங்கன்னு நீங்கள் வந்துடாதீங்க. கீழே போர்டு போட்டுச்சு, அதை மீறி ஏறினீங்கன்னா அதுக்கான பலன் நம்ம தான் அனுபவிப்போம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதனால் இந்த மலையில் லிங்கம் வடிவில் இருக்கிறதால தான் இவங்க வந்து தென்காயில் ஆயிலன்னு சொல்லிடுறாங்க. அதில் தான் ஷூவு செப்பலோட அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் வெறும் காலில் தான் ஏறணும். காலையில் ஏறிடுங்க. வெயில் காலத்தை மட்டும் சொல்கிறேன். இன்னும் போனோங்க, அந்த உச்சிக்கு போனோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 35% வந்திருப்போம்மா. 25%. சரி, அவரோட கணக்கு படி 25%ங்க. இதுக்கு மேலே திருப்பி கம்மி நட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரில. சரி, இப்போ எவ்வளோ தூரம் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க. சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா, நான் தாம்பர்லேருந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் 3 மணிக்கு. அங்கே திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் நேராக கொன்றாங்க மலைக்கு 50 கிலோமீட்ரு. நீங்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் வரணும், அதுக்கு ஒரு 30 கிலோமீட்ரு. நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் வந்தீங்கன்னா காலையில் முதல் பஸ்ஸு 5 மணிக்கு இருக்குது. 5 மணிக்கு ப்ரைவேட் பஸ்ஸு. அதுக்கு டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபா, 15 ரூபா. நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்து ஏறினீங்கன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிடலாம் கொன்றாங்க மலைக்கு. நீங்கள் திருப்பி 6 மணிக்கு ட்ரெக் பண்ண ஏற ஆரம்பிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதாவது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 50 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. அங்கேருந்து ஒட்டாஞ்சத்திரம் வரணும். ஒட்டாஞ்சத்திரத்துலேருந்து பஸ் ஏறி கீரனூர் வரணும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ ரொம்ப கிட்ட வந்த மாதிரி தெரியுது பாருங்கள். மலை எப்படி ஏறுது பாருங்கள். நம்ம வந்த பாதை இப்படி தான் வந்தோம். இந்த பாதை வழியாக தான் வந்தோம். இப்படியே இப்படி ஏறுது பாருங்கள். இது வந்து நம்ம ஏறுற பாதை. இது பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு பாதை இருக்குது. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும். எந்த சேஃப்டியுமே இருந்திருக்காது. அதில் தான் ஏறி இருப்பாங்க. காலப்போக்கில் இது பாருங்க, கம்பி கிரிப்புக்கு கையை பிடிச்சின்னு ஏறத்துக்கு, கிரிப்புக்கு பிடிச்சிக்கின்னு சேஃப்டியாக ஏறத்துக்கு இந்த பாதையை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வருஷத்துக்கு இந்த பாதை இருந்ததுன்னு நமக்கு தெரில. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸு சொல்லியிருந்தேன்ல 2 பாதை போகுதுன்னு. இதுலேயே அப்படியே எவ்வளோ தத்ரூபமாக லிங்கத்தை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒன்று, இந்த பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம். அதாவது இந்த வேலை பண்ணவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரில. ஆனால் இதோ பாருங்கள், இந்த பாதை பாருங்கள். உள்ளே போய் ஒருத்தர் பார்த்து தூங்கலாம் போது புதக்குழி மாதிரி. இது பாருங்கள், வந்த பாதை. ஒரு குகைக்குள்ளே போய் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார் போகர் சித்தரின் சீடர். நீங்கள் தான் 4 வாட்டி ஏறி இறங்குதா? அவர் பேச முடியும். ஒருத்தர் ஏறாரு பார்த்தீங்கன்னா, இவர் அப்டேட்டாக யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தெரியும். ஒரு நாளைக்கு 4 வாட்டி டைம் செட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 4 வாட்டி இறங்குறாரு. அது மேலே ஏறாரு பாருங்கள். அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாஸ் ஆகிட்டார். நாங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஏறி வந்துவிட்டோம். ஆனால் எங்களையே ஓவர்டேக் பண்ணி மேலே ஏற்றார் பாருங்கள். அவர் ஏதோ ஒரு உலக சாதனையோ ஏதோ ஒன்று மனசில் எய்ம் வச்சுக்கிட்டு பண்ணுற அந்த வேலையை. ஃபோனை வச்சுக்கிறாருங்க. இப்போ யூடியூப் சேனலில் நான் 4-5 யூடியூப் சேனல் அவரை பற்றி போட்டிருப்பாருங்க. இப்போ அவர் தான் பாஸ் பண்ணி போனது. இந்த பாருங்கள், இப்போ இந்த வழியாக தான் ஏறணும். இது கொஞ்சம் சின்ன ஒத்தடி பாதையாக போகுது பாருங்கள். அதாவது இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வாட்டியாச்சும், அதாவது நமக்கு எப்போவுமே டைம் தானே, ஒரு வாட்டியாச்சும் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் ஏறி இறங்கி பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகிறதுக்கான வசதி சூழ்நிலை எல்லாமே இருக்கும். ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. நமக்கான உடம்பு வந்து அது ஏறி இறங்கிறதுக்கான ஃபிட்னஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபிட்னஸ் நம்ம இருக்கும்போதே இதெல்லாம் அனுபவிக்கணும். எவ்வளோ பேர் வந்து எல்லாமே இருக்கும், ஆனால் ஏற முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு வாட்டியும் ஒரு விஷயத்தை போகும்போது வீடியோ எடுத்து போடுறதுன்றது வந்து, இப்போ நானே இந்த கொன்றாங்க மலை எடுத்துங்களேன்,
பல யூடியூப் சேனலில் பார்த்தேன், சில பேர் கேள்வியும் கேட்டேன். இல்லைங்கண்ணா ஒரு நாள் வந்து இதை பார்த்துட்டு அடுத்த நாள் தாங்கன்னா ரங்கமலையை பார்க்க முடியுமா, தொப்பையா சாமி பார்க்க முடியுமா கேட்குற, யாரும் ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக சொல்ல மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அதை பார்க்குறவங்களும் பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ அங்கேருந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சு, அங்கேருந்து வர திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷேர் ஆட்டோக்கு எவ்வளோ கொடுத்தேன், ஒட்டஞ்சத்திரத்துக்கு எவ்வளோ பஸ் ஃபேருன்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து பரவாயில்ல இவ்வளோ தான் செலவு ஆகுதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும்ல. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறது. இந்த மாதிரி எவ்வளோ நெட்டாக போகுது. ஓவர்டேக் பண்ணி போனவர் எங்கே போனார்னே தெரிலங்க. அவர் எப்பயோ பாதி தூரம் போயிட்டுருப்பார் போல் தாங்க. இந்த இப்படி தான் போனோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 அடி இருக்கும்போது பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ கேர்ஃபுல்லாக வரணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக வரணுங்க. இப்போ நீங்கள் வெள்ளையங்கிரிலாம் காலை போய் இடிச்சிக்கிட்டிங்கன்னா ரத்தம் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது அப்படி கிடையாது, செங்குத்தாக இருக்குது பாருங்க. அது ஏறாரு பாருங்கள். ஒரு படி நம்ம கீழே தான் கவனத்தை கீழே பார்த்து தான் ஏறணுமே. நீங்கள் கொஞ்சம் படியில் இடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட சரி, கஷ்டம்தான். அதை பாருங்கள். அதாவது வீடியோலாம் பார்த்துட்டு இதுனா அசால்ட்டாக இறங்கிடலாம், ஒரு விளையாட்டு போல் ஏறுறது அப்படிலாம் வந்து தயவுசெய்து இந்த மலையில் ஏறிடாதீங்க. கவனம் சிதறனா மரணம் தான் இங்கே 100% கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குதுங்க. ஏறி திரும்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏறாயிடும். அதை ஏறாரு பாருங்க. அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஏறணும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஏறுங்க. எவ்வளோ செங்குத்தாக ஏறி வந்திருக்கும் பாருங்கள். இப்படி தான் ஏறி வரும். ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வித பயத்தை உண்டாக்கும். நீங்கள் சதுரகிரி, வெள்ளையங்கிரி, பருவதமலை கூட அந்த கடப்பாறை தான் உயிர் பயத்தை கொடுக்கும். ஆனால் இது ஏற செங்குத்தான இடம் எல்லாமே நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் விளையாடின்னு போகிறது, பிடிச்சி தள்ளுறது, அந்த மாதிரிலாம் தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது முழுக்க உயிர் பயத்தை தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குது. ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இந்த இப்படி தான் ஏறி வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா தயவுசெய்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் போடாதீங்க. இந்த பாருங்க, ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து ஏன்னா வெள்ளையங்கிரிலாம் பிளாஸ்டிக் பாட்டில் செக் பண்ணி அனுப்புவாங்க, இப்போ பருவதமலையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எந்த கேள்வியும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, பிளாஸ்டிக்னால் செக் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதுக்கான கடமை உணர்ந்து நம்ம தான் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வந்து கீழே ஒத்துன்னு போடணும். சின்ன பேர் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஸு 50 காசு முட்டாயெல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக் கவர் அங்கே தாங்குது. நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கில் போட்டு எடுத்து கீழே போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மலை மேலே இருக்கிறது அது எப்படி தானே கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. இந்த மாதிரி இப்படி தான் செங்குத்தாக ஏறுது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஏறலாம், ஆனால் கவனமாக ஏறணும். மிக ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணும், அவ்வளோதான். தண்ணி கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துங்க. தண்ணி, சின்ன குளுக்கோஸு, ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸு, பேரிச்சம்பழம், அந்த மாதிரி குக்கும்பர்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாலும் நல்லதாக இருக்கும். சாப்பிட்டுட்டே ஏறலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இது இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே காடு 2 டீப் ஃபாரஸ்ட் உள்ள வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடு செடி, இந்த சைடு ஃபுல் செடி. ஆனால் ரொம்ப நெத்தாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். கரெக்டாக இப்போ நம்ம 55 நிமிஷம் ஆகிக்குதுங்க. 1 ஹவரே வச்சுங்க. இது வரைக்கும் ஒரு மணி நேரம் நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வரத்துக்கு. இப்படி போய் திரும்புது. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான இடம் இந்த இடம் தாங்க. இந்த பாருங்கள் இப்படி போகுது. அப்படியே இருங்க. இந்த பாருங்கள் நம்ம கூட அந்த சதீஷ் பேரார் பாருங்கள். ரொம்ப கஷ்டங்க. இந்த பாருங்கள் சருவில் இப்படி போய் மாட்டினா கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன ஆகணும். அது பாருங்கள் ரோடு இந்த ஏறாரு பாருங்கள். இது ரொம்ப கஷ்டங்க. இது பாருங்கள். நம்ம ஏறி வந்த கோயிலை காட்டணும் பாருங்கள் ஜூம் பண்ணி. அப்போ நம்ம எவ்வளோ ஹைட் வந்துக்கிறோன்றது தெரியும். இது பாருங்கள், அது ஒரு டேங்க் தெரியுதுங்களா, அதுக்கு ஆப்போசிட் பெருமாள் கோயில் அந்த ரோட்டுக்கு அண்ணாண்ட. கீழே இருக்கிறது தான் மல்லிகார்ஜுனா கோயில். அந்த டேங்க்குக்கு முன்னாடி அந்த ஷீட்டு போட்டாமல் தெரியுது பாருங்கள். அது தெரியுது பாருங்கள். அந்த கோயிலில் எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்கோம் இப்போது. இந்த பாருங்கள் திருப்பி நம்ம பின்னாடியே வருது. எதுவுமே வாங்கலை, நான் சாப்பிட கூட இல்லை.
ஏன்னா இங்கே கடைக்கு நினச்சி சாப்பாடு கூட சாப்பிட நானே ஏறுறேன். இந்த பாருங்க, நான் பின்னாடியே தான் வரும்போதுங்க கோயில் வரைக்கும். இங்கே கடை இருக்குதுன்னு நினச்சி வந்தேன், ஃபஸ்ட் டைமு. அதனால் இங்கே வந்தீங்கன்னா நமக்கு என்னால் விலங்கு இந்த மாதிரி நாய் குரங்கு வந்துச்சு. குரங்கு வரைக்கும் நான் பார்க்கல, மேலி டாப்பில் இருக்குமான்னு தெரில. அது வர பாருங்கள் சதீஷ். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. அந்த போது பாருங்கள், பைரவர் போயிட்டார் பாருங்கள், அதை போகிறாரு பாருங்கள் மேலே. அது இப்போ நம்மளை கூட்டின்னு போகிறதுங்க அவர். இப்போ அங்கே போய் நின்றோம், நம்ம தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி வருது பாரு. இப்போ நின்றுச்சிங்களா, இப்போ திருப்பியும் காட்டுறாருங்க. இப்போ போகாது, நம்ம தாண்டி போனதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வருது. அதை நின்றுச்சு பாருங்கள். ஒரு தலை சுற்றுதுங்க அதை பார்க்கும்போது. இதோ ஏறுறாரு பாருங்கள். அங்கே ஒரு குருவி பாருங்கள் இப்படி உட்காந்துக்குது. உண்மையிலே தலை சுற்றுதுங்க இதை பார்க்கும்போது. ஐயோயோ, இப்படி தாங்க வந்தோம். இந்த பாருங்க, இதுக்கு மேலே போது பாருங்கள். இன்னும் அதான் அனுபவ ரீதியாக நான் உடனே சொல்கிறேன். நான் போன மலையில் இந்த பருவதமலை, சதுரகிரி, வெள்ளையங்கிரி, அகத்தியரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உயிர் பயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் டாப்பில் ஏறி வந்து உக்காந்து கீழே பார்த்தீங்கன்னாலே இதுக்கப்புறம் ஏறணுமா இறங்கிடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது டேப்பராக இருக்குது, மூச்சு வாங்குது, உடம்பு டயர்டாகுது, வேர்வை தண்ணி ஊற்றுது. 6 மணின்றவே இப்போ பரவாயில்ல. நீங்கள் இந்த 9 மணி 10 மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இந்த பாருங்க, ரொம்ப டயர்டாகுது, ரொம்ப உயிர் பயம் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சாக்ஸ் போட்டுங்க, வெறும் சாக்ஸ் போட்டுங்க. ஏன்னா வெயிலில் இந்த பாறைக்கு அதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் வெறும் சாக்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, கிரிப்னஸ் இருக்காது உங்களுக்கு. காலில் கிரிப்னஸ் இருக்கும், சாக்ஸில் இருக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்குது இது. இந்த இவரே அகத்தியர் வந்துட்டார், வெள்ளையங்கிரியும் வந்துருக்காரு, பருவதமலையும் வந்திருக்காரு. சதுரகிரி தான் போல். உங்களுக்கு எப்படி இருக்குது? கடப்பரப்பாறையை விட இந்த கடப்பரப்பாறை ரொம்ப மோசம். கடப்பரப்பாறை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, அதான் வெளியே சொன்னால் வர மாட்டாங்கன்னு. ஆமாம், இது கடப்பாறைன்னு சும்மா பேருக்கு வச்சுக்கிறாங்க, கிரிப்னஸ்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நானே ஏறி இருக்க மாட்டேன். பெரியவர் ஒருத்தர் 85 வயசு, அவர் மேலே இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் இதெல்லாம் பண்ணது, நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. இது இல்லாமல் இதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏறினாங்கன்னு தெரில, ஏறி இருப்பாங்கன்னு தெரில. இதை இருந்தால் நம்ம ஏறத்துக்கு மரண பயத்தை கொடுக்குதுங்க. இப்போ ஒருத்தர் போனார், நான் ஏறும்போது காமிச்சோம், அவர் இறங்கிட்டார். அவருக்கு ஓடுறாருங்க அவர். எப்படி தான் அவரால் அது எப்படின்னே தெரில. அதுதான் ஒரு பெரிய யூடியூப் சேனல் போனாங்க, இரும்பு காலான்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவர் அசால்ட்டாக இறங்கி போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஓடுறாரு. இந்த பாருங்கள், இப்போ சதீஷ் இருக்கார்ல சைடில், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு பாருங்கள். அவர் தாங்க 4 வாட்டி இப்போ இறங்கிட்டாருங்க. நாங்கள் இன்னும் முதல் மலை முதல் வாட்டி 2வது இறங்குறாரு. இது பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. தான் பாருங்க, நான் எங்களுக்கு முன்னாடி ஏறி இறங்கிட்டு தொப்பாக்கிட்டு நஞ்சிட்டு 2வது ஏறாரு பாருங்க. தொப்பாக்கிட்ட நஞ்சிட்டு பாருங்க. இது 2வது வாட்டி, இது 2வது வாட்டி. இப்போ நாங்கள் முதல் வாட்டி இன்னும் ஏறல. அவர் முதல் வாட்டி ஏறி இப்போது இறங்கி 2வது வாட்டி ஏறுறாரு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி இந்த மாதிரி ஏறுறாருங்க. அவர் குளிச்சிட்டாரு, ஃபுல்லாக தொப்பக்கட்டே நனைஞ்சிட்டாரு. இந்த பாருங்க அப்படியே ஓடுறாருங்க. என்ன சொல்கிறீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ஊக்குவிச்சு இவங்களுக்கு எதனா ஒரு ஊக்கத்தொகை, எதனா ஒரு இவங்களை பெருமைப்படுத்தலாம்ல உலக லெவலில் தமிழர்களை. இல்லை, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே சிந்திக்க வேண்டியது தான். இது வந்து 1000ல் ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி முடியாதுங்க. ஒரு லட்சத்தில் ஒரு 5 பேரால் தான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டியும் நாங்கள் இன்னும் ஏறல. அவர் இறங்கி 2வது வாட்டி ஏறிட்டார். இப்போ பட்ட ஒரு லட்சத்தில் ஒருத்தரை இருக்கிறவரை ஒரு அரசாங்கம் இது மீடியாலாம் போட்டிருக்காங்க, மீடியா சேனல்லாம் வந்திருக்குது. அப்போது இவருக்கு என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை ஊக்குவிக்கலாம், அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், அரசாங்கம் பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் பண்ணுமான்றது அது மக்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த பாருங்க, அவர் போயிட்டாருங்க மேலேயே.
2வது வாரி இறங்கி மேலே ஏறிட்டார். 4 வாட்டி ஏறி எங்க மனுஷன். அது காலா அது இரும்பான்னு தெரில நமக்கு. இப்போ ஒரு பட்டவரெலாம் தூக்கின்னு போயிட்டு ஏன்னா பயிற்சி கொடுத்தா ஒலிம்பிக்கில் கலந்துங்கனாலே எத்தனை கோல்டு மெடல் ஜெயிப்பார்னு அவர் தெரிலங்க. சாதாரணமாக நீங்கள் கீழே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிடலாம், 20 கிலோமீட்டர் கூட ஒருத்தன் இன்னும் நிறையா ஜாக்கிங் மாதிரி ஓடிடலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் தப்பி தவறி கீழே விழுந்தா அவ்வளோதான். அது எங்கே என்ன ஆகனே தெரியாது. ஒரு மனுஷன் கை கால் எப்படி போய் முடியுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஓடுறாரு, அதே ஸ்பீடில் இறங்குறாரு. நம்ம ஏறுறதே பார்த்து ஒரு காலை எத்தி வச்சு ஏறுறோம். உயிர் பயத்தை கொடுக்குது. ஒரு கோல்டு மெடல் இங்கே இருக்குது. ஒரு கோல்டு மெடலே இப்போ நம்ம மேலே நம்ம கண் எதுக்கு மேலே ஏறுறாருங்க. ஒரு கோல்டு மெடல் நம்மளை தாண்டி மேலே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை யாரும் நம்ம கண்டுக்கல. அதை புறந்தள்ளி விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம பார்க்கல, அரசாங்கம் அப்படி பண்ணுது. ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்க ஒரு பாதாள சுரங்க மாதிரி போகுதுங்க. இங்கே பாருங்க மல்லிகார்ஜுன சுவாமி, இங்கே ஒரு விநாயகர், நந்தி, இங்கே ஒரு லிங்கம், நாகலிங்கம்னு ஒன்று இருக்குது. இந்த பாருங்க இதுக்கு மேலே இன்னும் கோயில் இருக்குது. இங்கே வழிபட்டுட்டு போக வேண்டியது தான். இந்த பாரு பைரவர் நம்ம கூடவே வந்தார் பார்த்தீங்கன்னா, அதை உட்காந்துக்கிறாரு பாருங்க. அப்பா இதுதாங்க. இந்த பாருங்க இதில் ஒரு சுரங்க பாதை மாதிரி போகுதுங்க. இது என்னன்னே தெரியல. இது பாருங்க எப்பா சொன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி வந்தார் பைரவர். பேக்கை தந்தாலும் முடியாதுங்க. நாங்களே சாப்பிடல, எதுவும் இங்கே கடை இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டேங்க. அதனால் எதுவுமே வாங்கலை. இந்த இறங்கிட்டார் பாருங்க. இந்த ஓடுறாரு பாருங்கள். 2வது ரவுண்டு மேலே ஏறி இப்போ 2வது ரவுண்டு கீழே ஓடுறாரு பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக. இதெல்லாம் எனக்கு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டேன். இப்படி ஒருத்தர் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு 2 மணி நேரம் ஆகும், ஒருத்தருக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஏறிடலாம். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இப்படி ஓடுறாரு பார்த்தீங்களா, அது அங்கே தான் அவர் நிற்கிறாரு. யாராலையும் இப்படி ஓட முடியாது, வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கால் தடுக்குனா கூட நம்ம எங்கே போய் விழுவோனே தெரியாது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இப்படி ஓடுறாரு அவர் வெறித்தனமாக. இவர் வந்து லட்சத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறேன். தொடர் ஓட்டம் விடுவாங்க, அதில் கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்கிறதுக்கு வாய்ப்பு. 10 கிலோமீட்டர் விடுவாங்க, அதில் வின் பண்ணுவாங்க. கென்யாவில் நிறைய பேர் வின் பண்ணுறாங்க. அது மாதிரி இவர் வின் பண்ணுவார். ஆனால் இவர் லட்சத்தில் ட்ரைனிங் கொடுங்க. ஆனால் அதான் சொன்னேன், இவர் லட்சத்தில் ஒருத்தரை நான் பார்க்குறேன். ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்கிறவரை வந்து மீடியாலாம் போட்டிருக்கிறாங்க, வந்திருக்குது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, எதை நோக்கி இப்படி பண்ணுறாருன்றத ஒரு இன்னும் ஒரு முயற்சியாக ஒரு அரசாங்கம் இவர் மேலே பார்த்துருக்கலாம். அது என்னன்னே நமக்கு தெரியல. இந்த பாருங்க அப்படி நம்ம வந்த வழியாக அது கீழே தான் வந்து மல்லிகார்ஜுனான்னு பார்த்தோமா, அப்படியே இதுக்கு மேலே சின்ன படிக்கட்டு மேலே வருது. இதை மூடி வச்சுருக்காங்க. இது என்னன்னு நமக்கு தெரில. இந்த கோயிலை சம்மந்தப்பட்ட பூசா இருந்தால் அதுக்கு தெரியும் என்னென்னு. ஒரு சின்னதாக பாறையை ஒட்டி இப்படி இருக்குது. இப்போ நம்ம இது மேலே போனோம், புகை வருது பாரு. சாமி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஏறுறது பூசா வேறு பார்த்தீங்களா. இப்படியே மேலே போனீங்கன்னா கொடிக்கம்பமாக தான் லாஸ்ட்டு. இது மேலே ஏறுறது டாப்பு. மேலே கொடிக்கம்பம் இருக்கான். இப்போ அங்கே தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க பைரவர் நம்ம கூடயே வராரு பாருங்க. எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. நான் இப்போது நாயின்னே சொல்கிறதுக்கு வாரத்தில் விட சொல்லக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு அறிவு இதுக்கு. நம்மளை இப்போ மேலே வந்து இப்போ நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு தான் போகிறாரு. நான் அங்கேருந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. இந்த பாரு அது உள்ளே போயிடுச்சுங்க. அது பாருங்க அப்படிக்கா உள்ளே போகுதுங்க. அப்படிக்கா ஒரு வழி இருக்கும் போல். போகிறது வந்து மலையோட டாப்பு. இந்த பாருங்க இந்த வராரு பாருங்க. இது பார்த்தா கொன்றாங்க மலை கீழே மல்லிகார்ஜுனாவுக்கு மேலே டாப்பில் வந்திருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடி மரம்னு நான் சொன்னார் கீழே பூசாரி. அது மேலே போனால் இது நம்ம 7 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி இப்போ 9. 6 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி இப்போ 9. சாரி, அப்படின்னா 7 8 வந்து ஃபிட்னஸை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நான் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இன்னும் இது மேலே போகல, இன்னும் டாப்பு மேலே போகணும். இந்த பைரவர் மேலே போயிட்டாருங்க. இங்கே வந்து 2 பாதை போகுது. இந்த பாருங்க வீ மாதிரி இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. ஆனால் அவங்க லைவாக காட்டுறேன். அந்த பைரவர் அதை ஏறி போயிட்டாருங்களா. இந்த பாருங்க ஒரு சொன்னேன் எப்படி இது பாருங்களேன். இப்போ அந்த பைரவர் காட்டின பாதையில் தாங்க நம்ம போனோம். நம்மளுக்கு பக்காவாக வழி காட்டிடுறாருங்க. அவர் மேலே போன எதுக்குன்னா இப்படி வாங்க மேலே வாங்கன்னு கூட்டும் போகிறதுக்கு தான். இது
பைரவர் அதை பாருங்கள் மேலே, அது இதுவாக சோலார் அதை போயிடுச்சு பாரு, அது இருக்கிறார் பாருங்கள் பைரவர் மேலேருந்து நம்மளை பார்க்குறாரு பாருங்கள். இந்த பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள் எப்படி பார்க்குறாரு நம்மளை, இப்படி வாங்கன்றதுக்கு தான் காட்டுறாரு அவர். அதை பாருங்கள், ஏன்னா வழக்கமாக எல்லோரும் போய் அது அந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டார்ல, அதனால் நம்மளை அங்கே கூப்பிட்றாரு அந்த இடத்துக்கு வாங்கன்னு. இந்த பாருங்க அந்த பைரவர் போனார்ல அந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பாருங்கள் சங்கிலி கட்டி வச்சுக்கிறாங்க பிடிச்சி ஏறுறதுக்கு. இந்த பாருங்கள் இந்த ஏறாரு பாருங்கள் சதீஷ். அதாவது வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான், ஆனால் ஃபேஸில் வர்றது எல்லாமே இந்த படத்தில் எப்படி அடி வாங்குற வில்லை, ஆனால் ஹீரோ அடியே வாங்க மாட்டார், அவர் ஹீரோவாக பார்த்துருவார்ல, அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் இப்போ இவருக்கு பாருங்கள். நான் எல்லாம் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் இவர் தான் மொத்தமாக வீடியோவில் வர்றது எல்லாமே இவர் தாங்க பாருங்கள். இதுதான் ஏறுறது, இப்படி இன்னும் போகணும், மேலே போனோம். பைரவர் அங்கே மேலே இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனால் டாப். இப்போ தாங்க சூரியனே வருது, மலையோட ஃபுல் டாப்புங்க இது. இந்த பாருங்க பைரவரை, நமக்கு வந்து இங்கே வந்தீங்கன்னா கூகுள் மேப்பே தேவையில்லைங்க, உண்மையான கூகுள் மேப்பே இந்த பைரவர் தாங்க. நம்ம எதுவுமே போடலாம் தெரிஞ்சோம், ஆனால் அது எதுவுமே எதிர்பார்க்காத நம்ம கூட ட்ராவல் பண்ணுது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒன்று செயல்படுவோம், எல்லோ நம்ம ஒரு விஷயம் ஆகணும்னு கூட வந்து செயல்படுவோம். ஆனால் இவர் நாங்கள் எதுவுமே போடலை, கேட்குறாரு என்கிட்ட இல்லைன்னு கம்மு அது கேட்குது. ஆனால் நம்ம எடுத்துகிட்டு ஏன்னா நாங்களே சாப்பிடாதான் வந்தோம். இதுதாங்க டாப்பு, அதாவது இந்த மலையோட ஃபுல் டாப்பு இதோட முடியுது. இதான் கொடி மரம்னாரு. இங்கே பார்த்துட்டு கீழே போய் சாமி கும்பிட வேண்டியது தான். அந்த பாருங்க சூரிய கரெக்டாக இப்போ தான் வந்து கரெக்டாக மணி 9, இப்போ ஒரு 9:15 மணி இருக்கும் காலையில். அப்பா உச்சி மணி வந்து அடைஞ்சாச்சுங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரா பார்க்குறீங்கன்னா தண்ணி கூட நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லது. நான் தப்பாக சொல்லிட்டேங்க, கரெக்டாக 2 மணி நேரம் இருக்குங்க. நம்ம அதாவது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025 வருஷம். நாங்கள் ஏற ஆரம்பிச்சது காலையில் 7 மணி ஆரம்பித்து 9 மணிக்கு உச்சிக்கு வந்துட்டோம். நான் 6 மணின்னு சொல்லிட்டேன், 2 மணி நேரத்தில் ஏறிட்டேங்க. ஆனால் 2 மணி நேரம் ஏறிட்டோன்றது வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் தான். ஆனால் 3 மணி நேரம் கூட ஏறலாம், 4 மணி நேரம் கூட ஏறலாம், பொறுமையாக ஏறலாம். ஏன்னா இது முழுக்க ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமான மலை தான் இது. எந்த உயிருக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது இந்த இடத்துல. தயவு செஞ்சு அதை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன், எந்த வித உத்தரவாதமும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடம் தான் இது. இது வந்து மலையோட டாப்பு. இப்போ டைம் கரெக்டாக 9 மணி, 2 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதை பாருங்க, இதுதான் மழையோட ஃபுல் டாப்பு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கோ ஹோட்டலில் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா நினப்பு வச்சுங்க. நீங்கள் வரதா இருந்தால் ஒட்டாஞ்சத்திரத்துலேயே வாங்கிடுங்க. ஒட்டாஞ்சத்திரத்தில் வண்டி ஏறி கீரனூரில் வந்து வாங்கினுச்சுன்னா எதுவுமே இருக்காது. இல்லைனா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் கடைங்க இருக்குன்றாங்க, அங்கே போய் பிஸ்கெட்டோ இல்லைன்னா ஹோட்டலோ இருக்குதா பார்த்து சாப்பிட்டு வந்தால் தான் உண்டு. குளிக்க கூட முடியாது. இப்போ கூட நாங்கள் கூட குளிக்கல, ஏன்னா நைட் ட்ராவல் பண்ணி காலைல 5 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கீரனூர் மல்லிகார்ஜுனா கொன்றாங்கமல்லிக்கு வந்துட்டோம். அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு ஃப்ரூட்ஸுக்கு திரும்பவும் எந்த வித உத்தரவாதம் எதுவும் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது. அதை நினப்பு வச்சுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பைரவருக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு பால் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட் வந்துடுங்க. அவர் கூகுள் லொக்கேஷன் அவரே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு மேலே டாப் விட்டுருவார். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளால் கண்டிப்பாக மலையே ஏற முடியறதுக்கான எல்லா வசதியும் இருந்தாலும் நம்ம ஏற முடியாத சூழ்நிலை, உடம்பு ஒத்துழைக்காது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக வந்து ஏறணும். இப்போதான் வெயிலே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. பாருங்க, அதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்னதாக வீடெலாம் அதை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் டாப்பு. இதை பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த சின்னதாக வெள்ளையாக தெரியுதுல, அதெல்லாம் ஷீட்டு போடாமல் அதெல்லாம் வீடுங்க தான். அது ஒரு சின்ன மலை, இங்கே ஒரு சின்ன மலை. அதாவது இது எப்படி சொல்கிறேன்னா 2 சைடு மலை. இது பாருங்க, இந்த சைடு ஒரு மலை தெரியும், இந்த சைடு நடுவில் ஒரு மலை தெரியும். நடுவில் அப்படியே விவசாயோட நேராக தெரியுது பாருங்கள். கரெக்டாக ஒரு இதுவாக வந்தால் 2 மணி நேரத்தில் வந்துடலாங்க. அதாவது வெயில் காலத்தில் வரதா இருந்தால் காலையில் வர்றது நல்லது. கரெக்டாக 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் மேலே இறங்கினா 9 மணிக்கெலாம் ஏறிடலாம். இறங்குறத பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம். 1/2 மணி நேரம் சீக்கிரமாக இறங்கிடலாம், 1 ஹவரில் கூட இறங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் இடத்துல தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஒரு சேஃப்டி எதுவுமே இல்லை. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. டாப்புக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அதை பைரவர் இருக்காருங்க, அவர் கூட்டின்னு வந்துருவாருங்க. அதை பாருங்க, அடுத்தது வந்துட்டோம். 3வது ரவுண்டு மேலே வராரு பாருங்கள். நான் சொன்னேன்ல, லட்சத்தில் ஒருத்தர் வந்துட்டார் பாருங்கள்.
இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு முடிச்சுட்டு 3வது ரவுண்டு மலை மேலே ஏறிட்டார். ஏறி அவர் துணி எத்தனை பாருங்க. இப்போ அவர் இதோட 3வது ரவுண்டு ஏறிட்டார். 3வது ரவுண்டு நம்ம ஒரு நாள் ஃபஸ்ட்டு மேலே ஏறின கீழே இறங்கல. அதாவது நான் அனுபவ ரீதியாக பார்த்தா லட்சத்தில் ஒருத்தராக தான் அவங்கள பார்க்குறேன். நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன், அவங்கள யூடியூப் சேனல் நிறைய பார்த்துட்டேன். இதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தரால் தான் முடியும், வாய்ப்பே கிடையாது. இது நாங்கள் இப்போ 2 மணி நேரம் ஏறி இன்னும் கீழே இறங்கலை. நான் எல்லாம் வெள்ளையும் இப்போ சதீஷ் இறங்க பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டாப் அந்த கொடிமரம்னு சொன்ன மாதிரி தான் அங்கேருந்து 9:30 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். இப்போ எத்தனை மணிக்கு கீழே போகிறேன்னு பார்ப்போம். ஏறினது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். 7 மணிக்கு ஏறினா 8, 9க்கு மேலே டாப்புக்கு வந்துட்டோம். இறங்குற டைமு 9:30 மணிக்கு நம்ம இறங்கினா மேலே ஃபுல்லாக சாமி கும்பிட்டு மேலே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் 9:30 மணிக்கு இப்போ இறங்க ஆரம்பித்த டைம். கீழே அந்த மல்லிகார்ஜுன சின்ன கோவில் இருக்குல்ல, அங்கே கும்பிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுப்போம். அங்கேயும் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஆனால் இப்போ 9:30 மணி டைம் நம்ம இறங்குற டைம். நான் சொன்னேன்லங்க போகல பார்த்தீங்களா, ஏன்னா அதுக்கு நம்ம பின்னாடி இருக்கிறோன்னு தெரியுது பைரவருக்கு. இப்போ அது போகாமல் உட்காண்ட்ருக்கு பாருங்கள். நம்ம போனால் தான் அவர் போவார். இப்போ கிட்ட போனதுக்கப்புறம் போவார் பாருங்கள். வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், இறங்கி வருது பார்த்தீங்களா. நம்ம வரதை பார்த்த உடனே தான் இவர் இறங்குறாரு. நம்ம நின்றுடுவார். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள். நம்ம மேலே கொடிமரத்துலேருந்து கீழே மல்லிகார்ஜுன சிவன் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் மணி இப்போ 10:45. நம்ம கிட்டத்தட்ட 9:30 மணிக்கே இறங்கணும். ஆனால் இங்கேயே ஒரு 3/4 மணி நேரம் இப்போ சாமி பார்க்கறதுக்கு அபிஷேகம் லேட் ஆகிடுச்சு. இப்போ 10:45 மணி கரெக்டாக நம்ம மல்லிகார்ஜுன சிவன் கோவிலேருந்து கீழே இறங்குறோம். 10:45 மணி கரெக்டாக. இப்போது எத்தனை மணிக்கு இறங்குறோன்னு பார்ப்போம். கீழே இப்போ இங்கே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த சின்னதாக தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம். அது ஒரு ப்ளூ ஷீட் மாதிரி தெரியும் சின்னதாக, அது தெரிஞ்சு பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் அது ஒரு கோயில் மாதிரி தெரியுதுல, அது வந்து பெருமாள் கோயில் ரோட்டுக்கு அண்ணாண்டுக்கிறது. இங்கே ஒரு சின்னதாக ஷீட்டு மாதிரி தெரியுது, அதுதான் வந்து கீழே இருக்கிற நம்ம ஸ்டெப்ஸ் ஏற இடம். மணி வந்து 10:45 காலையில் 20/2/2025. கீழே எப்போ போகிறோன்னு பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோன்றது இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கம்பியில் பட்டு நிற்கிறேன். இந்த போது இந்த கம்பி அப்படியே போய் அதை போது பாருங்கள். கம்பி அப்படியே பாதாளத்தில் இறங்குற மாதிரி இறங்குது. இப்போது நம்ம மேலே இருக்கிறதால க்ளீனாக தெரியுது இந்த வியூ. அது அந்த ஷீட் இடத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். இந்த பாருங்கள், இந்த இடம் எப்படி போகுது பாருங்கள். இப்போ நம்ம இறங்குறதால நம்ம இறங்குறோம்ல, அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஹைட்லேருந்து இறங்குறோன்றது வியூ தெரியுது. ஏறும்போது தெரியல. இப்போ இறங்கும்போது நம்ம வந்து அதாவது டவுனை பார்த்தே இறங்குறோம். இந்த பாருங்க, இப்படி தான் மேலேருந்து இறங்கணும். அவ்வளோ சதீஷ் சொல்கிறார் பார்த்தீங்களா. அங்கேருந்து இது இப்படி வந்து இந்த கம்பி போய் திரும்புது பாருங்கள். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதே தப்பு தான், ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம் இது. இந்த பாருங்கள், இப்படி போய் இறங்குது. இப்போ அந்த பெண்டு திரும்புது பாருங்கள். உங்களுக்கு இதோட இது தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கிணத்துல மேலே ஒரு 200 அடி ஆழம் கிணத்துல இறங்கினா எப்படி இருக்கும் அந்த பாருங்கள். இப்படி போதுங்களா, அது பாருங்கள் கம்பி. இப்போ நம்ம மேலே இருக்கிறோம், கீழே இறங்குறோம். அது போது பாருங்கள். இப்போ அவ்வளோ தூரம் மேலே இறங்கணும். இப்போ இங்கே ரஃபாக எனக்கு தெரிஞ்சுக்கிற ஹைட்டு இருந்தாலே நம்ம 200 அடி ஹைட்டில் தான் சிவன் ஆலயம். மலை டாப்பில் எனக்கு ஹைட்டு தெரிகிற வரைக்கும் வச்சு சொல்கிறேன். பார்க்க வேண்டிய சிவன் ஆலயம் இது. இப்போ நான் மேலேருந்து கீழே வந்துட்டேங்க. அது பாருங்கள், அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். இப்போது வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வராரு சதீஷ், பின்னாடி பைரவர் வராரு பாருங்கள். அது சதீஷ் வராருல. நம்ம இப்போ அந்த டாப்லேருந்து தான் வந்தோம். அந்த டாப்லேருந்து இறங்கி இந்த பைரவர் இதை வந்துட்டார் பாருங்கள். இப்போ இப்படியே போகுது இந்த கம்பி. இந்த பாருங்க, இப்படி போய் அது பாருங்க கம்பி அப்படி பெண்டு திரும்பி போகுது. அது வராது பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் வந்திருக்கோம். இந்த பைரவர் தான் நம்மளுக்கு துணையாக கூடவே வந்துட்டுருக்காரு பாருங்கள். இவர் நம்ம விட்டு போகவே மாட்டார், கூடவே தான் மேலே வரைக்கும் வந்தார். இப்போ கூட பாதி வரைக்கும் வந்துட்டார். அவ்வளோதாங்க, இறங்கியாச்சு. நம்ம வந்து 10:45 மல்லிகார்ஜுன சிவன் ஆலயத்தில் இருந்தோமா, அங்கேருந்து இங்கே இறங்குறது மணி 11:30.
3/4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். கொடிமரத்துலேருந்து அது இறங்குது ஒரு 1/4 மணி நேரம். எப்படி பார்த்தாலும் 1 ஹவரில் இறங்கிடலாம். அதான் நிற்காமல் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவர் தான். நான் இப்போ எங்கேயுமே நிற்கல, அப்படியே வந்துட்டேன். என் காலை தானாக ஆடுது இப்போது. அப்படியே ஓடியான்ட்டேன். இன்னும் அவர் சதீஷ் வரல. நான் கரெக்டாக மல்லிகார்ஜுனன் 3/4 மணி நேரத்தில் இறங்கி வந்துட்டேன். அதே மாதிரி இறங்கும்போது பாடி நம்மளை தள்ளிட்டு வந்துடும். ஏறும்போது நம்ம தான் பாடி நம்ம உடம்பு வச்சு நைட்டு ஏறுறோம்ல, அது கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் வந்து இறங்குறது ஈஸி, ஆனால் பயம்தான் கொடுக்கும். ஏறுறது வந்து கஷ்டம், பயத்தையும் கொடுக்கும். அதனால் யார் ஏறுனா சேஃபாக ஏறுங்க, நிதானமாக பொறுமையாக ஏறுங்க, கீழே பார்த்து பார்த்து கால் வச்சு ஏறுங்க, அவ்வளோதான். இது போல் பல நல்ல விதமான காணொளி, அதாவது என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மலை ஏறுறதை மட்டும் போடல. உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு வண்டி எஃப்சி எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி அந்தந்த டைம் நடக்கிற ஒரு அரசியல் நிகழ்வுகளை வந்து சில வீடியோவாக போட்டுருங்க, அதுக்காகவும் பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் அகத்தியூர் போயிருக்கேன். லாஸ்ட் வீக் அகத்தியூர் வீடியோ போட்டிருப்பேன், வெள்ளையங்கிரி வீடியோ போட்டிருப்பேன், சதுரகிரி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ புல்மேடில் ஒன்று போயிருந்தேன், மாலை போடணும், அந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னோடய பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனலில் இப்போ இந்த வருஷத்தை முதல் மலை பயணமாக பார்த்திங்கன்னா இந்த கொண்டரங்கி மலையை போட்டிருக்கேன். இது போல் நிறைய வீடியோ கலெக்ஷன் என்னோடய வீடியோ சேனலில் இருக்குது, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ மகா சிவராத்திரி வருதுல்ல, அதை முன்னிட்டு பாருங்கள் கோலாகலமாக நடக்கும் சிவனுக்கு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பந்தல் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக வேலை சும்மா ஜோராக நடந்துக்குது. மகா சிவராத்திரி வந்தால் நைட்டு ஃபுல்லாக மலையில் ஓடுவாங்க. அன்னதானம் விடிய நடக்குமா. அங்கே பாருங்கள், அங்கேயும் பந்தல் போடுறாங்க பாருங்கள், சுற்றி பந்தல் போட்டுனுக்குறாங்க. மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை தீபம், இந்த நாளில் செம்ம விசேஷமாக இருக்குமா. அதேமாதிரி கடைங்களை எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஒரு கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கடை வந்து 8-9 மணிக்கு மேலே தான் வரும். அதுவும் எல்லாம் நீராக ஆதாரம் தான். பாருங்கள், நாங்கள் இருக்கும்போது இந்த கடை கூட இல்லை.